சிஎம் விஜய் அண்ட் சங்கீதா இவங்க 2 பேருடைய பிரச்சனையே பெரும் பிரச்சனையா போகுது. என்னதான் சிஎம் ஆகுறதுல பல சிக்கல்கள், இன்னல்கள்லாம் தாண்டி விஜய் அவர்கள் சிஎம்மா ஆனாலுமே, இப்ப வரைக்கும் அவருடைய குடும்ப பிரச்சனைய பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. அந்த வகையில விஜய், சங்கீதா இவங்களுடைய விஷயத்த பத்தி விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சஞ்சீவ் அவர்களுடைய மனைவி என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சங்கீதா அந்த பதவி ஏற்பு விழாக்கு வரலன்ற காரணத்தையும் அண்ட் விஜய் அவர்களுடைய அக்காவான விமலா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் விஜய் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய சிஸ்டர் விமலா அவர்கள் ரொம்பவே பெயின்ஃபுல் அண்ட் டிஃபிகல்டிஸ் தாண்டி தான் இப்ப இந்த சிஎம் பதவிக்கே வந்திருக்கா என் தம்பி. உண்மையாலே இந்த ஒரு தருணத்தை எங்களால சொல்ல வார்த்தைகளே எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. அவங்க 2 பேரும், அதாவது என்னுடைய அத்தை மாமா 2 பேருமே சின்ன வீட்டுல இருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்ல இருந்து இப்ப அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான். அந்த மாதிரி தான் என்னுடைய சிஎம் தம்பியும் ரொம்பவே டஃபஸ்ட் டைம்லாம் இருந்திருக்கு. அது எல்லாமே வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற கத்துக்கிற பாடங்கள் அண்ட் நிறைய விஷயங்களை நம்ம கோ த்ரூ பண்றோம். அது எல்லாம் தான் சக்சஸ்க்கு கொண்டு போகுது. ஸோ டேபிளை தூக்கிட்டாரு அப்படின்ட்டு கேலி கிண்டல்லாம் பண்றது, மீம்ஸ் போடுறது, இது போல வேலைகள்லாம் சில பேர் பண்றாங்க. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய தம்பி, அதாவது சிஎம் விஜய்க்கு ஒரு வேலை நடக்கணும், அந்த இடத்துல அவர் இருக்காரு, அவரால் அந்த விஷயம் நடக்கலாம் இல்ல முடியும் அப்படின்னா அந்த வேலையை அவர் செய்வார். இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. நம்மளும் கூட சேர்ந்து வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை ஈஸியா முடியும்ன்றது அவருடைய எண்ணம். அது டேபிள் தூக்குற வேலையா இருந்தா என்ன, பேப்பர் எழுதுறதுல வேலையா இருந்தா என்ன, இது போல விஷயங்கள்லாம் என் தம்பிக்கு பாகுபாடுலாம் கிடையாது. வேலை நடக்குதா இல்லையா அதுதான் முக்கியம். நம்மளால யாருக்கும் எந்த ஒரு தடங்கள் இருக்கக்கூடாது, இந்த வெயிட் பண்ண வைக்க கூடாது, இது போல எண்ணங்கள் சிஎம் சருக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் அதை பண்ணாரு. அதை வச்சு கேலி கிண்டல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா விஜய் அவர்களுடைய இந்த நற்பண்புகள் இன்னும் அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அக்கா தம்பி இந்த பாண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படிப்பு இதெல்லாம் ஓகே தான். ஆனா ரியல் லைஃப்ல படிப்பு மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய விஷயங்கள் பிராக்டிக்கலா நமக்கு தெரியணும். அந்த மாதிரி தான் இந்த அரசியல் பயணம் இவருக்கு இப்ப வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட பல வருடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ இதை அவர் பிராக்டிக்கலா பண்ணணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஜெயிச்சுட்டாருன்ட்டு வீட்டுக்குள்ள குதிச்சு ஆட்டம் போட்டுலாம் எதுவுமே வரல. எப்பவும் போல ரொம்ப அமைதியா, சாதுவா, சாஃப்டா, இதுவுமே என்ன நம்ம ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி முகத்தோட தான் வந்தாரு. நானும் அத்தையும் ஆர்த்தி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். வேணுமா வேணாமான்னு அங்கேயே ஒரு டிஸ்கஷன் போச்சு. எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு அவர் கேட்டாருன்னா என்ன பண்றதுன்ட்டு நாங்க சரி நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம், அவர் ஓகேன்னு சொன்னா எடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருந்தோம். அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அவர் உள்ள வரும்போது நான் தான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். மே காட் பிளஸ் யூ அது மட்டும் தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் வேற எதுவுமே சொல்லல. இந்த டீப் கனெக்ஷன் அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கு. இது ஒன்றும் படம் கிடையாது. எல்லா எமோஷனல்ஸும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ட்டு ஒவ்வொருத்தருடைய குணம் அப்படின்னு இருக்கு. அதை மீடியாக்காக மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதை தான் என்னுடைய பிரதர் சிஎம் விஜய் அவர்களும் பண்றாரு. அவர் போட்ட அந்த 3 கையெழுத்தும் கண்டிப்பா எங்க கிட்ட சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அவர் செய்வாரு. ஏன்னா நம்பிக்கையோட இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்ன்றது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்கு. ஸோ டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ சொன்னாரோ எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்ட்டு அவங்க அக்காவும் இன்னொரு டைம் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் இவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவருடைய வாக்குறுதிகள்லாம் போய் இவர் எதுக்கு செய்ய போறாரு, இவர் பாரு கோட்டு சூட்டு போட்டு வந்துட்டா எல்லாம் நடந்துருமா, எல்லாம் மாற்றமும் வந்துருமா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கறாங்க. டைம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி 1 வருஷம் தான் சிஎம் விஜய்க்கு டைம் அப்படிலாம் கூட மக்களுடைய கருத்துக்களா இருக்கு. 1 வருஷம் என்ன, இனி ஒவ்வொரு வருஷமும் அவர் அவருதான் வேணும்னு கேட்கிற அளவுக்கு அவர் எல்லாத்தையுமே மாத்தி காட்டுவாருன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஸோ டைம் கொடுக்கலாம். அவர் கேட்டிருக்காருல, எது முடியாது, செய்ய முடியாது, பண்ண முடியாது, இது நடக்காதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நடத்தி காட்டினவர் தான் நம்ம சிஎம் விஜய் அவர்கள். உண்மையாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றுத்தையுமே அவர் பண்ணுவாரு. ரொம்ப அவசரப்பட வேணாம். ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணும்னா எப்படி முடியும்? அவங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்ட்டு. ஸோ எல்லா கட்சிகளும் எல்லா முக்கிய புள்ளிகிட்டையும் பேசி தான் அவர் முடிவு எடுக்கணும். கண்டிப்பா எடுத்தோன் கவுத்தன் எந்த ஒரு முடிவும் அவர் எடுக்க மாட்டாரு. அதனால இது முடியாது, இப்போதைக்கு இதுக்கு நடக்காது அப்படிலாம் யாரும் சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, தவறா விமர்சனங்கள் செய்யாதீங்க. கண்டிப்பா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிப்பாரு. இந்த 1 வருஷத்துக்குள்ள, ஏன் 1 வருஷம் இல்ல 6 மாதத்துக்குள்ள நம்ம எதிர்பார்த்த கண்டிப்பா சில மாற்றங்கள் பார்க்கலாம். சங்கீதா விஜய் ஏன் வரல, சங்கீதாக்கும் விஜய்க்கும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் எதுக்கு வரல, என் அண்ணி ஏன் வரல, சங்கீதா அண்ணி தான் இருந்திருக்கணும், இப்படிலாம் சில பேர் ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன்
ரீசன்ஸை சொல்றாங்க. ஒருத்தர் வந்து மெடிக்கல் அப்சர்வேஷன் இருக்காங்க, அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. ஸோ இப்போவும் என் அண்ணனும் அண்ணியும் ஒன்றா தான் இருக்காங்க. விஜய்க்கும் அவருக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்லாம் சொன்னாலுமே இது மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து ஒரு கெரியர் வைஸ் ப்ரொஃபஷ்னலாக ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது அவருக்கு எங்கள் சங்கீதா அண்ணி கூட இருந்தால் தான் இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் அது அவங்களுடைய பர்சனல். இதை பற்றி சஞ்சீவ் அவர்களுடைய மனைவி பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொறுப்பான அம்மா தான் சங்கீதா. சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால தான் அவங்க வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கூட அவங்க வர முடியாம சூழ்நிலையில ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை நீங்களா கதை கட்டி விடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. ஒவ்வொருத்தரும் மனுஷங்க தான். இவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் தவறா பேசாதீங்க, இது அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க சொன்னதையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சில சம்லைன்ஸ்லாம் பார்க்கும் போது அவங்க அழற மாதிரி போஸ்ட் இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் சங்கீதா அவர்களை வெளியே பார்க்கவே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் அவங்களுடைய மகன் அண்டு மகள் இவங்க 2 பேரையுமே விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா அவங்க குழந்தைகள் கூட அவர் வாழணும் தான் நினைப்பாரு. அண்ட் அதுக்கான முயற்சிகள் என்னன்றத கூடிய சீக்கிரம் அவரே எடுப்பாரு. எல்லாத்துக்குமே ஒரே நேரத்துல பதில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்காது. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. மக்கள் அவர் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை, அன்பு, பாசம் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அதனால த்ரிஷான்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சங்கீதாவுக்கு என்ன பதில் அப்படின்றது வந்து விளக்கம் கூடிய சீக்கிரம் அவர் தருவாரு. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஓப்பனா பேசுறாரு. அதனால இதை பத்தி கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பேசுவாரு. அது எந்த இடம் அப்படின்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவரை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்மளுடைய சினி சமூகம் சேனல்ல பார்க்கலாம். ஏதோ ஒரு முக்கியமான காரணம்ட்டு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய மனைவியே சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த காரணம் அவருக்கு வந்து த்ரிஷா கூட சுத்துறதுக்கு தான் காரணம் இருக்கணும், அவர் வந்து த்ரிஷா கூட இருக்கிறதுக்கு காரணம் தேவை, அவங்க வந்து எப்படியாவது மீட் பண்றதுக்கு காரணம் என்னட்டு த்ரிஷாவே இதுக்குள்ள இருக்கிறது. 2 பேருக்கும் என்ன உறவு அது எல்லாமே நம்ம அலசி ஆராய வேணாம், அது அவங்கள பொறுத்தது. இருந்தாலும் விஜய் அவர்கள் மேல அதீத அன்பு வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், டைம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். அதுக்காக நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான், அது அரசியலா இருந்தாலும் அது அவருடைய பர்சனலா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நமக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.